மாமல்லபுரம் வண்டிகர் சங்கம் மாநாட்டுக்கு சென்றபோது சாலையில் நடனமாடிய பாமகவினரை பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்திய காவலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் வண்டிகர் சங்கம் மற்றும் பாமக சார்பில் சித்திரை முடிநிலவு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்களில் பாமக தொண்டர்கள் மாமல்லபுரம் சென்றனர். அப்போது திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கிருபா லட்சுமி, அவரது ஓட்டுநர் சவுந்தரராஜன் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஜெயங்கொண்டாம் பகுதியில் இருந்து மாநாட்டுக்கு சென்ற வேன் ஒன்று சாலையோரமாக நிறுத்தப்பட்டு அதிலிருந்து தொண்டர்கள் சாலையில் இறங்கி நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது காவலர்கள் சவுந்தரராஜன் அவர்களை அங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு அறிவுரை வழங்கியுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த சிலர் காவலர் சவுந்தரராஜனை தாக்கிவிட்டு சென்றனர். இது குறித்து காவலர் சவுந்தரராஜன் அளித்த புகாரின் பேரில் ரோசனை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயங்கொண்டாம் பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகள் வெங்கடேசன், ராஜா ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.